நீங்கள் நம்ம ஆட்டுக்கால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆட்டோட கால் எடுத்திருக்கேன், 4 கால். அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் மேலே உள்ள அழுக்கு எதுவும் இல்லாமல் இருக்க மாதிரி. அப்புறம் நல்லா சுடு தண்ணியை வச்சு அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் தேங்காய், கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெயை விட்டு, நான் நல்லெண்ணெய் தான் இட்டிருக்கேன், நல்லெண்ணெய் இட்டு அப்புறம் பட்டை, ஒரு இலை, அப்புறம் ஏலக்காய், அது கூட உள்ள பிரியாணி இலை போட்டு ஆனியனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும், கண்ணாடி பழத்துக்கு வரணும். கண்ணாடி பழத்துன்னா இதோட கலர் மாறி ஒரு கண்ணாடி பழத்துக்கு வரும். இப்போ அது கூட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா தான் எடுத்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு வரப்பு வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும், கண்ணாடி பழத்தை மாறி அந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு, வாசனை போனால் செக் பண்ணிவிட்டு அது கூட தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு தக்காளி, முழு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு தக்காளி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கேன். குழம்புக்கு எத்தனை உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் வதங்கிட்டு பாருங்கள். இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகா பொடி 1 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி தேவையான அளவு, அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூனு நல்லா போட்டு இதோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன, நம்மளுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தா ஆட்டுக்கால் எடுத்து அது போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது கூட மிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறதுக்கு டைம் வந்தாச்சு. இப்போ சேர்த்துக்க வேண்டியதான். அதை கூட சேர்த்துக்கிட்டு அப்புறம் அதே கழுவி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு தண்ணி விட்டுங்க. நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன், எலும்புக்கு மேலே நிற்கிற மாதிரி. இது கொதித்து வர வரைக்கும் குக்கர் மூட வேணாம், கொதித்து வரட்டும். அப்போ நல்லா கொதித்து வந்துட்டு அப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம குக்கரை மூடி வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு 5 நிமிஷம். இப்போ குக்கரை வச்சு மீடியமில் 8 விசில் வைக்கணும். 8 விசில் வச்சுக்கணும் கண்டிப்பாக. 8 விசில் வச்சு இறக்கி வச்சு அப்புறம் தூள் திறந்து பண்ணலாம். சூப்பரான மட்டன் பாயா ரெடி. இது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு, குழம்புக்கு, தோசைக்கு, இட்லிக்கு கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி, வெட்டி வச்ச கொத்தமல்லியை அது கூட சேர்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் அவர் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். फोटो